உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா விட்டுடுங்க. கேதுவால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் விநாயகரை போய் வணங்குங்க. தேங்காய் எண்ணெய் தீபம் முக்கியம். வாழைப்பழம் மாலை போடுங்க, இல்லை தேங்காய் மாலை போடுங்க. முதல் நாள் தேங்காய் மாலையோ இல்லை வாழைப்பழம் மாலை போடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 3 சுற்று சுற்றுங்க. இல்லை எனக்கு இன்னும் நல்ல டைம் இருக்குது, சாமி பொறுமையாக சொல்லணும், 9 சுற்று 21 சுற்று சுற்றலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாமியை போய் விநாயகரை போய் நீங்கள் வணங்கி உங்களுடைய மனசை இருக்க பாரத்தை குறைச்சி வைக்கிறீங்களோ கேதுவால் வரக்கூடிய மைனஸ் எல்லாம் ஒன்றும் வராது. அதே போல் ராகுவால் வர மைனஸ் எல்லாம் அனுமானுக்கு போய் உங்களுடைய மனசை இறங்கி 9 சுற்றோ 27 சுற்றோ சுற்றினீங்கன்னா வழிகாட்டும். இப்போ குரு பயிற்சிக்கு வந்துடுவோம். குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீங்கள் தூங்கும் போது ஒரு சிட்டிக்கை மஞ்சளை போட்டு தண்ணியில் போட்டு குழச்சி வச்சுட்டு தூங்கிடுங்க. தினமும் காலையில் முடிச்சோன்னே மகாலட்சுமியை பார்ப்பீங்க உள்ளங்கையில். மகாலட்சுமியை பார்க்கும்போது குரு பார்வை இருக்கும். குருவுடைய நீங்கள் உள்ளங்கையை பார்க்குறீங்க, உள்ளங்கை யாரை பார்க்குது? உங்களை பார்க்குது. அப்போ குருவுடைய பார்வை தினமும் கிடைக்கும் போது உங்களுக்கு சுபிச்சம் வரும். குரு பார்க்க கோடி நன்மை. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் குலதெய்வமோ உங்கள் இஷ்ட தெய்வமோ 20 வரங்க கூட உங்களால் கேட்க முடியாது. மிஞ்சி 50 வரம் வேணால் நீங்கள் மனப்படம் பண்ணால் ஒரு 50 வரம் கேட்கலாம். கோடி நன்மைன்னா எண்ணிக்கை அடங்காதது. இதுதான் அதுதான் கிடையாது, எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கிறத ஏன் நீங்கள் விடுவானே? உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்குது, இது வாங்கினா அது ஃப்ரீன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அப்போ அதையே நம்ம ஏன் விடுவானே? அப்போது கோடி நன்மை தருதுன்னா அப்போ நம்ம அதை அணுகணும், எப்படி கையாளணும், எப்படி அதை ஃபாலோ பண்ணிக்கணும், இந்த ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது கோடி நன்மை தரக்கூடிய குரு பலனை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இரவு தூங்கும் போது மஞ்சள் தடவிட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா காலை முடிச்சுன்னா மஞ்சள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதன் பிறகு குங்குமம் எல்லாம் வைங்க, சந்தனம் வைங்க, எல்லாம் வெள்ளை ஓகே எல்லாம் வைங்க. மஞ்சள் அந்த சந்தனத்தில் ஒரு சிட்டிக்கை கலந்துக்குங்க. குங்குமத்தில் ஒரு சிட்டிக்கை மஞ்சளை கலந்து வச்சுக்கோங்க. மஞ்சளை கலந்துக்கிட்டே வாங்க. குளிக்கும் போது ஒரு சிட்டிக்கை மஞ்சளை போட்டுக்கணும். ஆண்களும் பெண்களும் கலக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்கள் மஞ்சள் போட்டு குளிக்கக்கூடாதுன்னு குளிச்சிடலாம். மஞ்சள்லாம் மூஞ்சில் மஞ்சள் போட்டு தான் குளிக்கூடாது. குளிக்க ஒரு சிட்டிக்கை இதுதான் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் போட்டு குளிங்க. அப்போ மஞ்சள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்களோ அவளுக்கு குரு பலன் நடக்கும். அப்போது மஞ்சள் போட்டு குளிச்சுட்டா போதுமா, மஞ்சள் போட்டு இது பண்ணிட்டா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்களை பார்க்கணும். அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுடுங்க. குரு மற்றதை பார்த்துப்பார். நீங்கள் எளிமையான முறையை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், அதை செய்யுங்க, 10 மாடுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், 10 பேர் இது பண்ணுங்கள், அதெல்லாம் ஒரு முறையாக இருந்தாலும் உங்களை செலவு பண்ண வைக்கிறது.